பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மத்திய காசாவில் உள்ள மசூதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாக உள்ளூர் சிவில் பாதுகாப்பு மற்றும் அருகில் உள்ள மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மசூதியில் பல்வேறு இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இந்த மசூதி ஹமாஸ் அமைப்பின் முக்கிய பகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் இரவு முழுவதும் குண்டுவீச்சு நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளிவந்தன. இந்த தாக்குதலில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. விமான நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக தப்பிச் செல்லுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்ததுடன் இந்த தாக்குதல் நடைபெற்றது. தாக்குதல் நடந்த இடங்களின் அருகில் வசிக்கும் மக்களுக்கு முன்னதாக எச்சரிக்கை அனுப்பிய பிறகு தாக்குதல் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களை ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்தது. இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி அக்டோபர் 7 அன்று ஓராண்டு முடிவடைவதை ஒட்டி தற்போது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது உலக நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.